மாறன் அவர்கள் கோயம்புத்தூர் மக்கள் பக்கத்தூருக்காரங்களை கெடுப்பாங்க என்று சொன்னார்களோ, அன்றிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் மண்ணிலே வேலை இருக்கக்கூடாது என்று சொன்னார். நேற்று சூலூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பள்ளிக்கூடத்தினுடைய கூரை சரியா இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு வெளியே கஞ்சா விற்பதற்கு யாரோ இருக்கிறாங்க எனக்கு தெரியும். அதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னங்களே. அதற்கு 2021 நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதில் நாம் எல்லோரும் கூட உறுதியாக இருக்க வேண்டும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை நமக்கு தெரியும், சூலூர் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு பகுதி. பெருமத்த மக்களை பொறுத்தவரை உழைப்பால் உயரக்கூடிய ஒரு பகுதி. எத்தனையோ அன்பு சொந்தங்கள் இங்கே வந்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்திருக்கின்றார். ஆனா இந்த கோயம்புத்தூரை பத்தி சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி தயாநிதி மாறன் சொன்னார், கோயம்புத்தூர் மக்கள் எப்படின்னா பக்கத்தூர்காரங்களை கெடுப்பாங்க, அதான் கோயம்புத்தூர் மக்கள். இதே போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்னார், நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என்று சொன்னார். அன்னையிலிருந்து குமரி மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேலை இல்லை. என்னைக்கு தயாநிதி மாறன் அவர்கள் கோயம்புத்தூர் மக்கள் பக்கத்தூருக்காரங்களை கெடுப்பாங்க என்று சொன்னார்களோ, அன்றிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் மண்ணிலே வேலை இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு கோயம்புத்தூரை ஏளனமாக பேசக்கூடியவர். 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் கோயம்புத்தூருக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் மருந்து தமிழகம் முழுவதும் கொடுக்கப்பட்ட பொழுது கோயம்புத்தூருக்கு மட்டும் குறைத்து கொடுக்கப்பட்டது. காரணம் 10க்கு 10 இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி, 10க்கு 10 இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி. கோவிட் மருந்து குறைத்து கொடுத்தார். அன்னைக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு முதலமைச்சர் இங்கே வந்து உறுதி கொடுத்து தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு கோவிட் மருந்து எனக்கு விநியோகம் பண்ணார். அருமை சொன்னது அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம ஒரே கூட்டணியாக இருக்கின்றோம். இங்க அண்ணன் வி.பி. கந்தசாமி அவர்கள் 3வது முறையாக வெற்றி பெற்று சூலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து செல்ல வேண்டும் என்று. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது காலையிலிருந்து மாலை வரை வெறும் பொய்யை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் எதுவுமே செய்யல. மத்தியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா கோயம்புத்தூருக்கு எதுவுமே கொடுக்கல. நான் சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நல்லா கேட்டுங்க, காது திறந்து நல்லா கேட்டு. கோயம்புத்தூரை பொறுத்தவரை சர்வதேச விமான நிலையத்துடைய விரிவாக்கம் 2550 கோடி, கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்துடைய மறுசீரமைப்பு 800 கோடி, போத்தனூர் சந்திப்பு ரயில்வே நிலைய மேம்பாடு 224 கோடி, கோயம்புத்தூர் இருகூர் ரயில் பாதை 38 கோடி, கரூர் கோயம்புத்தூர் பசுமை வழிச்சாலை 3500 கோடி, கோயம்புத்தூர் சிதம்பரம் சாலை அகலப்படுத்தல் 275 கோடி, கோயம்புத்தூர் கிழக்கு பைபாஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.